இன்னும் படம் எடுக்கவா வந்தோம்? ஃப்ரிட்ஜ பத்தி பாடம் எடுக்க வந்தோம். அந்த வேலைய பார்க்கலாமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு கொரியன் பிராண்டை பத்தின ஒரு டபுள் டோர் ஃப்ரிட்ஜை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் எடுக்க போறோம் அப்படின்னா நம்ம என்னென்ன யோசிப்போம்? ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்க இருங்க. ஃப்ரிட்ஜோட பிரைஸ் வந்து யோசிப்போம். ஃப்ரிட்ஜ் எவ்வளவு சீக்கிரம் கூலிங் ஆகுதுன்னு யோசிப்போம். என்ன பிராண்ட் எடுக்கலாம்னு யோசிப்போம். இல்ல அப்படின்னா அதை பத்தின சஜஷனை நம்மளோட மாம்ஸ் கூகுள்கிட்ட வந்து கேட்போம். இல்ல அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட கேட்போம். இல்லை ஆல்ரெடி எடுத்தவங்கள்ட்ட கேட்போம். இல்ல நம்ம ஆல்ரெடி ஒரு பிராண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதே பிராண்டை எடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு பேசிக்கான திங்க் நம்மளோட ஃபேமிலி சர்க்கிள்ல சஜஷன் வந்து கேட்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டபுள் டோர் ஃப்ரிட்ஜை பத்தி தான் பார்க்க போறோம். என்ன லிட்டர் கெப்பாசிட்டி அப்படின்னா 330 to 419 லிட்டர் வரைக்கும் இருக்கிற ஃப்ரிட்ஜை பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன பிராண்ட் அப்படின்னா சாம்சங் பீஸ்போக் ஏஐ ஃபாஸ்ட் ஃப்ரீ ரெஃப்ரிஜரேட்டர் பத்தி தான் பார்க்க போறோம். சாம்சங் வந்து ஒரு கொரியன் மேக் கம்பெனி. இது ரெஃப்ரிஜரேட்டர், வாஷிங் மிஷின், டிவி, மொபைலு, லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. மாப் முதல் கொண்டு வேர்ல்டு வைடா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால சர்வீஸும் உங்களுக்கு எல்லா ஏரியாலும் வைடா இருக்கனால உங்களுக்கு சர்வீஸ்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. சர்வீஸ் சப்போர்ட் நீட் அண்ட் ஜெனுவனாவே ஹேண்டில் வந்து பண்ணி தருவாங்க. சாம்சங்ல பீஸ்போக் ஏஐ வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம நார்மலாவே ஒரு வீட்டில் ஒரு மாடுலர் கிச்சனை வந்துட்டு ட்ரை பண்றோம் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல இந்த ஃப்ரிட்ஜை கொண்டு போய் வச்சிங்க அப்படின்னா ஈஸியா அந்த இடத்துல வந்து பிளெண்ட் ஆயிரும். ஏன்னா நார்மலா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோர் வந்து கர்வ் டைப்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பீஸ்போக் டிசைன்ல கொடுத்துருக்கனால பிளாட் டோர் டிசைன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களோட கிச்சன்ல அப்படியே பிளண்ட் ஆன மாதிரியே இருக்கிறனால உங்களுக்கு ஒரு கபோர்டு ரெடி பண்ண மாதிரியே இருக்கும். சாம்சங் ரெஃப்ரிஜரேட்டர்ல ட்வின் கூலிங் பிளஸ் ஆப்ஷன் வந்து இருக்குது. ட்வின் கூலிங் அப்படிங்கிறது காமனாவே ஒரு ரெஃப்ரிஜரேட்டர்ல ஃப்ரீசர்ல மட்டும்தான் கண்டென்சர் காயில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஃப்ரிட்ஜை ஆன் பண்ணோடனே ஃப்ரீசர் சில் ஆகும். அதோட ஏர் த்ரோ தான் உங்களுக்கு கீழே வந்து வரும். ஆனா சாம்சங்ல ட்வின் கூலிங் பிளஸ்ங்கிறது ஃப்ரீசர்லயும் ஃப்ரிட்ஜ்லயும் ரெண்டுலயுமே கண்டென்சர் காயில் யூஸ் பண்றதுனால உங்களுக்கு ரெண்டுமே ஃபாஸ்டா வந்து சில்னஸ் வந்து பண்ணி தரும். இன்னொன்னு ஸ்மெல்லு ஒன்னோட ஒன்று மிக்ஸ்அப் ஆகாம ஒரு ஹைஜீனான ஒரு ஃபுட்டை நம்ம சாப்பிட முடியும். இந்த ஃப்ரிட்ஜில் நார்மல் மோட் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகும்னா நார்மலாவே ஃப்ரிட்ஜாவே ஆக்ட் ஆகும், ஃப்ரீசர் ஃப்ரீசராகவே ஆக்ட் ஆகும். பூவை பூன்னு சொல்லலாம், புய்ப்பம்னு சொல்லலாம், நீ சொல்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இதனால நீங்க நார்மல் டபுள் டோர் ஃப்ரிட்ஜை யூஸ் பண்ற மாதிரி யூஸ் வந்து பண்ணிக்க முடியும். எக்ஸ்ட்ரா ஃப்ரிட்ஜ் மோட் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகும்னா நீங்க ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட்டை ஃப்ரிட்ஜாவே கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இது எந்த மாதிரி டைம்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்க ஒரு மார்க்கெட் போயிட்டு வரீங்க, நீங்க ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வரீங்க, எனக்கு ஃப்ரிட்ஜ் கம்பார்ட்மெண்ட் பத்தல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட்டை ஃப்ரிட்ஜாவே கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ புரிஞ்சதா? இதனால நீங்க ஃபுல் டபுள் டோர் ஃப்ரிட்ஜுமே ஃப்ரிட்ஜாவே யூஸ் பண்ணிக்க முடியும். இதுல சீசனபிள் மோடு எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்க ஃப்ரீசரை டோட்டலாவே ஆஃப் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜை மட்டும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வின்டர் சீசன் டைம்ல நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஃப்ரீசரோட யூசேஜ் நமக்கு தேவைப்படாது. அந்த டைம்ல நீங்க ஃப்ரீசரை ஃபுல்லாவே ஆஃப் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜை மட்டுமே யூஸ் வந்து பண்ணிக்க முடியும். இந்த ஹோம் அலோன் மோட் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகும்னா நீங்க மார்க்கெட்ல இருந்து காய் வாங்கிட்டு வரீங்க, ஸோ அது நாளடைவுல குறைஞ்சிருச்சு, அந்த வீக்கெண்ட்ல குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்துல ஃப்ரிட்ஜை டோட்டலாவே ஆஃப் பண்ணிட்டு ஃப்ரீசரை நீங்க ஃப்ரிட்ஜா கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்றப்போ அதோட ஸ்டோரேஜை நீங்க அங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கரண்ட் பில்லும் மிச்சமாகும். வெக்கேஷன் மோட் அப்படிங்கிறது நீங்க ஃப்ரீசராகவே ஆன் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணிட்டு போயிடலாம். நம்ம ஒரு 4 to 3 days வந்து நம்ம வெளியே போறோம் அப்படிங்கிற பட்சத்துல நாம ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணிட்டு ஃப்ரீசரா ஆன் பண்ணி வச்சுட்டு போகலாம். ஸோ நம்ம ஃப்ரிட்ஜில் ஏதாச்சும் வச்சிருந்தா கூட அதோட ஆர்த்தம் உங்களுக்கு கீழே மைனூட்டா இருக்கிறனால உங்களுக்கு எந்த ஒரு பொருளும் கெட்டு போகாது, ஸ்மெல் எதுவுமே இருக்காது. இதுல ஆக்டிவேட்டர் ஃப்ரெஷ் ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இது லாஸ்ட் இயர்ல 3 ஸ்டார்ல மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷம் 2 ஸ்டார்லயுமே கொடுத்துருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா லாஸ்ட் இயர்ல 3 ஸ்டாரா இருந்தது எல்லாமே இந்த வருஷம் 2 ஸ்டாரா மாத்திட்டாங்க. பட் ஆனா லாஸ்ட் இயர் 3 ஸ்டார்ல என்ன பவர் கன்சம்ஷன் பண்ணதோ இந்த வருஷம் 2 ஸ்டார்லயே அதே பவர் கன்சம்ஷன் வந்து பண்ணுது. இது வந்து ஒரு வைஃபை எனபிள்டு ரெஃப்ரிஜரேட்டர்னால நீங்க எங்க இருந்தனாலும் இதை வந்து மானிட்டர் பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அதை எப்படி பண்ணலாம், எந்த ஆப் மூலியமா பண்ணலாம் அப்படிங்கிறத இதுக்கப்புறம் பார்ப்போம். நீங்க இந்த ஃப்ரிட்ஜ் தான் வாங்க போறீங்க, இதை ஸ்மார்ட்டா தான் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளே ஸ்டோர் போய் ஸ்மார்ட் திங்ஸ் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் வந்து இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணி இதுல விர்ச்சுவல் ஹோம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்க யூஸ் பண்ற ஹோம் அப்ளைன்சஸ்ல ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், டிவி இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து இதுல கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கறத விர்ச்சுவல் ஹோம்ல கனெக்ட் பண்ணி நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஆப்ஷன் இந்த ஸ்மார்ட் திங்ஸ் ஆப்ல எனர்ஜி மோடுன்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது 10% வரைக்கும் நார்மல் யூசேஜோட கரண்ட் பில்லை கம்மி வந்து பண்ணி தரும். இதுல என்னென்னலாம் பண்ணலாம்னா கம்பல்சரி கன்வெர்டபிள் ஆப்ஷனை பண்ண முடியாது. பட் ஆனா நீங்க ஃப்ரீசரோட டெம்பரேச்சரையும் ஃப்ரிட்ஜோட டெம்பரேச்சரையும் மானிட்டர் வந்து பண்ணிக்கலாம். டோர் சரியா ஆகல அப்படின்னா அலாட்டை வந்து பார்த்துக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத நீங்க இதுல வந்து பாத்துக்க முடியும். இதுல ஹோம் கேர் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். நீங்க ஸ்மார்ட்டா யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஒரு சர்வீஸ் சென்டருக்கு டைரக்டா கால் பண்றதோ இல்ல ஒரு டெக்னீஷியனை ஃபாலோ பண்றதோ இல்ல நீங்க பை பண்ண ஒரு ஷோரூமை ஃபாலோ பண்றதோ இந்த மாதிரி உங்களுக்கு ஹடலே இருக்காது. ஏன்னா நீங்க ஸ்மார்ட்டா கனெக்ட் பண்ற மாதிரி இருந்தா அந்த ஆப்லேயே ஹோம் கேர்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்க நியர்பை சர்வீஸ் சென்டருக்கு நீங்களாவே டிக்கெட் வந்து ரைஸ் பண்ணிக்க முடியும். அந்த டிக்கெட்டோட ஸ்டேட்டஸ் வந்து பாத்துக்க முடியும், ஃபாலோஅப்ஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு சர்வீஸை பத்தின கம்ப்ளைண்ட்ஸ் ஸ்மார்ட்டா யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்காது. இதோட லிட்டர் கெப்பாசிட்டி போயிட்டீங்க அப்படின்னா 330 லிட்டர் கெப்பாசிட்டி, 350 லிட்டர் கெப்பாசிட்டி, 396 லிட்டர் கெப்பாசிட்டி, 419 லிட்டர் கெப்பாசிட்டி. இதுக்கு மேலே லிட்டர் கெப்பாசிட்டி இருக்குது. அதை நான் எடிட்டிங்ல காட்டுறேன். இதோட கலர் ஆப்ஷன் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கலர்லயும் பிளாக் கலர் வேரியன்ட்ல வந்து வரும், கிளாஸ் ஃபினிஷிங் வேரியன்ட்ல வந்து வரும். இதோட ஸ்டார் ரேட்டிங் லாஸ்ட் டைமே நம்ம பேசணும். 2 ஸ்டார் 3 ஸ்டார் ரேட்டிங்ல உங்களுக்கு அவைலபிளா வந்து இருக்குது. இதோட கேஸ் போயிட்டீங்க அப்படின்னா R600 கேஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட இன்வெர்டர் டெக்னாலஜி அப்படிங்கிறது டிஜிட்டல் இன்வெர்டர் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயம் அப்படின்னா சாம்சங்ல யூஸ் பண்ற டிஜிட்டல் இன்வெர்டர் 7 டைப் ஆஃப் ஸ்பீடு வந்து உங்களுக்கு பண்ணி தரும். இதனால உங்களுக்கு நாய்ஸ் வைப்ரேஷன் வந்து ஆகாது. ஏன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் நீங்க ஃப்ரிட்ஜ் ஆன் பண்றப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா லோ ஹை வந்துட்டு அட்ஜஸ்ட் ஆயிக்கும். இதனால உங்களுக்கு நாய்ஸும் இருக்காது, வைப்ரேஷனும் இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சது. இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டாடா, பாய். இல்லைங்க, பிரைஸும் வாரண்டியும் சொல்லாம போறீங்க. ஆமா, முக்கியமான விஷயத்த சொல்லுங்க. இதோட வாரண்டி போயிட்டீங்க அப்படின்னா 1 இயர் ஃபுல் யூனிட் வாரண்டியும் 10 வருஷம் கம்ப்ரஸர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் மந்தோட 20 வருஷம் கம்ப்ரஸர் வாரண்டிங்கிறது டோட்டலாவே சாம்சங்ல நிறுத்திட்டாங்க. இதோட பிரைஸ் டீடைல் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லயே நம்மளோட வீடியோ சேனலோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாகிராம் லிங்க், ஃபேஸ்புக் லிங்க்லாம் கொடுத்துருக்கேன். உங்களோட தேவைப்படுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.